ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். நமः பன்னகநத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதிசிந்துசுதோத்பாதமந்தராய கருத்மதே. நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்தினால வைனதேயோபாக்கியானம் என்கின்ற இந்த தலைப்பில் கருடனோட வைபவத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். பகவத் ராமானுஜரன் பிராச்சாரியன் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்றார், தாசசகா வாகனமாசனம் துவஜோ யஸ்தேவிதானம் யஜனம் திரைமயா. எல்லா வைஷ்ணவ கோயில்கள்லையும் பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிராக கையை கூப்பிண்டு ஒரு ஐடியல் சர்வெண்ட்டாக நின்று இருக்கார் கருடாழ்வார். பெருமாளுக்கு எத்தனையோ பேர் கைகண்யம் பண்ணுறா, ஆனால் இவ எல்லாருலேயும் உத்தமனாக இருக்கிறவர் கருடன் தான். அதனால் கருடன் பெருமாளுக்கு தாசனாக இருக்கார். ரெண்டாவது, பெருமாள் தட்ட ஒரு ஜோவியலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு நினச்சா அவர் கருடன்ட்ட தான் போகிறான். அதனால் கருடன் பெருமாளுக்கு ஃப்ரெண்டாக சகாவாக இருக்கார். பெருமாளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கின்னு போகிறவர் கருடாழ்வார் வாகனமாக இருக்கார். பெருமாளுக்கு கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் நேரம் உட்காரலாமேன்னு நினச்சா கருடனோட முதுகு பெருமாளுக்கு சீட்டாக ஆசனமாயிடுறது. பெருமாளோட மணி கொடி மேலே கருடன் உட்காண்டிருக்கார், ஃப்ளாகாக இருக்கார், துவஜமாக இருக்கார். பெருமாளை வெயிலேருந்தும் மழையிலேருந்தும் காக்கிறதுக்கு பெருமாள் மேலேயே கருடன் பெயின் இருக்கார், வித்தானமாக இருக்கார், ஷேடாக இருக்கார். பெருமாள் கொஞ்சம் வேர்க்கும் போது தன்னுடைய மென்மையான ரெக்கைகளால் பெருமாளுக்கு விசிறி விட்டுறார், வியஜனமாக இருக்கார், ஃபேனாக இருக்கார். இது எல்லாமா இருக்கிற இந்த கருடன் இவர் யாரு, இவருடைய கதை என்ன, இவர் எப்படி பிறந்தார், எப்படி பெருமாளை சந்திச்சு வாகனமானார், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல கருடனோட சரித்திரம் எங்கே வருதுன்னு பார்த்தா வேதத்தில் யஜுசம்ஹிதாங்கிற பாகத்தில் வருது. அதை தவிர விவரித்து எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா மகாபாரதத்தில் ஆதி பர்வாலேயே வந்துடுறது. பிரம்மா உலகத்தை படைக்கணும்னு எண்ணும் போது தனக்கு துணையாக இருக்க சில பேரை சிருஷ்டி பண்ணார். இவாளுக்கு பிரஜாபதிகள்னு பேர். இந்த பிரஜாபதிகளோட கர்த்தவியம், இவா வேலை என்னன்னா பல்வேறு ஜீவராசிகளை உண்டாக்கி மக்கள் தொகையை வளர்க்கறது. இந்த பிரஜாபதிகளிலேயே ரொம்ப முக்கியமானவர் கஷ்யப பிரஜாபதி. கஷ்யப பிரஜாபதிக்கு எத்தனையோ பத்னிகள், ஆனால் இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறது ரெண்டு பேர், கத்ரு வினதான்னு பேர். இந்த கத்ரு வினதா ரெண்டு பேருமே தக்ஷனோட பொண்கள். கத்ரு வாஸ் பை நேச்சர் கன்னிங், வினதா கொஞ்சம் சாதுவானவோ. ஒரு நாள் கஷ்யப்பர் ரெண்டு போயிட்டையும் போய் நான் ஒரு வரன் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ கத்ரு கேட்குறா, எனக்கு 1000 குழந்தைகள் வேணும்னு கேட்குறா. வினதா சொல்கிறா, எனக்கு 1000லாம் வேணாம், 2 போகிறோம். ஆனால் ஏன் 2 குழந்தைகள், கத்ருவோட 1000 விடையும் இன்னும் பலசாலியாக இருக்கணும்னு கேட்குறா. இப்போது வினதா இந்த மாதிரி சாதாரணமாக கேட்டது கத்ருவோட பொறாமை தீக்கு நெய் ஊற்றினா மாதிரி ஆச்சு. இப்போது இந்த குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு கஷ்யப்பர் ஒரு யாகம் பண்ண தொடங்குறார். அந்த யாகத்தில் எல்லா தேவர்கள், ரிஷிக்கள், கந்தர்வர்களையும் பங்கெடுத்துக்க கூப்பிடுறார். ரிஷிக்களை கூப்பிட்டரா, 60,000 கட்ட விரல் அளவு இருக்கக்கூடிய குட்டி ரிஷிக்கள், பாலகில்யாள்னு பேர், அவளும் அந்த யாகத்துக்கு வரா. யாகத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேங்கிற நோக்கத்தோட பலாஷ மரத்தில் இருக்கக்கூடிய இலையை தூக்கின்னு வரா. குட்டியாக இருக்காளா, அதை தூக்கும் போது கொஞ்சம் தடுமாறிண்டு தத்தி நடக்கிறா. இவ நடக்கிறத பார்த்த இந்திரன் கொஞ்சம் சிரிக்கிறா. ரிஷிக்களுக்கு நேச்சுரலாக கொஞ்சம் ஹியூமிலியேட் ஆச்சு. ஹியூமிலியேட் ஆன ரிஷிக்கள் இவா ஒரு புது யாகம் பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்குன்னா இருக்கிற இந்திரனை பங்கம் பண்ணி அவனுக்கு பதிலாக ஒரு புது இந்திரனை உண்டாக்கி அவனுக்கு பதவியை கொடுக்கறதுக்கு. இப்போ இந்திரனுக்கு இந்த சமாச்சாரம் தெரிய வருது. தெரிய வந்த இந்திரன் அவ அப்பா கஷ்யப பிரஜாபதிட்ட போய் சரணாகதி பண்றான். கஷ்யபர் இந்திரனோட சார்பில் வாலகில்யாள்கிட்ட போய் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவர் சொல்றார், பிரம்மாவோட ஆர்டர்லாம் இப்போ மாற்றவானா, ஆனால் நீங்கள் யாகம் பண்ணி ஆரம்பிச்சதுனால, ஏன்னா நீங்கள் ஆಹುತಿ கொடுத்துருக்கே மந்திரத்தை சொல்லி ஒரு புது இந்திரனை உண்டாக்க வேண்டிய மந்திரங்களை சொல்லி, அதனால என்ன பண்ணா பக்ஷீந்திரனை ஒருத்தனை உண்டாக்கலாம். அதாவது இந்திரன்னா தலைவன் அர்த்தம், பக்ஷீந்திரன்னா பக்ஷிகளுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். இந்த பக்ஷிகளுக்கு தலைவனான ஒருத்தனை உண்டாக்கி அவங்க யாகத்தால் அவன் நம்ம இந்திரனை விட இன்னும் பலசாலியாக இருப்பான்னு கஷ்யப்பர் சொல்கிறார். இவாளும் ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்போ கஷ்யப்பர் அவர் ஆரம்பித்த யாகத்தை முடிக்கிறார். யாகத்துக்கு பலனா கத்ரு கேட்ட மாதிரி அவளுக்கு 1000 முட்டைகள் வருது, வினதா கேட்ட மாதிரி 2 முட்டைகள் வருது. சில வருஷம் கழிச்சு கத்ருவோட முட்டைகள்லாம் ஒடிஞ்சு உள்ளேந்து 1000 கருநிறத்தோடு கூடிய பாம்புகள் வெளில வருது. இப்போ நம்ம மனசுல ஒரு சந்தேகம் வரலாம்,
கஷ்யப்பரும் ஒரு மனுஷர், கத்ரு வினதா இவா 2 பேருமே மனுஷை. இவ எல்லாருமே ஹியூமன்ஸாக இருக்கும்போது எப்படி இந்த முட்டை பாம்பு வருது இப்படிலாம் எப்படி நடக்க முடியும்? இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, முதல்ல பார்த்தா மாதிரி கஷ்யப்பர் ஒரு பிரஜாபதி. இந்த பிரஜாபதிகளுக்கு வேலையே என்னன்னா பல்வேறு இனங்களையும் உயிர்களையும் உண்டாக்குறது. இப்போ நம்ம கஷ்யப்பரே எடுத்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த க்ரீச்சர்ஸ் கஷ்யப்பர்கிட்ட தான் வந்திருக்கு. அதனால அது ஒரு காரணம். ரெண்டாவது, கஷ்யப்பர் நம்மளை போல ஒரு சாரீரக சம்பந்தத்தால குழந்தை பெற்றுக்காம யாகம் பண்ணி தன்னோட தபசக்தி தபோபலத்தால குழந்தைகள் பெற்றுக்கிறார் இந்த முட்டைகள் ரூபமா. அதனால இந்த 2 காரணங்கள்னால இதை நம்ம கொஞ்சம் we can imagine this situation to have happened. இப்போ கத்ருவோட முட்டைகள் ஒடிஞ்சு பாம்புகள் வந்ததுனால வினதா பார்க்கறா. அவளுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஐயோ, அவ முட்டை ஒடிஞ்சு விட்டு நம்ம இன்னும் ஒடியிலேன்னு. அந்த பொறாமையில she becomes a little impatient. அந்த இம்பேஷன்ஸில் என்ன பண்ணுறா, தான் ஒரு முட்டையை போய் ஒடிச்சு விட்றா. முட்டையை ஒடிஞ்சு அதுலேருந்து ஒரு ப்ரீமெச்சார் ஒரு அண்டர் டெவலப்ட் சிக் வெளில வருது. அந்த குழந்தைக்கு முகமும் உடம்பும் இருந்தது, ஆனால் கால் இல்லை. அதனால அதுக்கு அருன்னு பேர் வருது. அன்எக்ஸ்பெக்டடாக அவுட் சைட் வேர்ல்டுக்கு ஒரு எக்ஸ்போஸ் ஆனதுனால குழந்தைக்கு கொஞ்சம் கோபம் வருது. கோபம் வந்து உடம்பெல்லாம் செவந்து போகிறது. செவந்து போனதுனால அருணன்னு பேர் வருது. ஏன்னா அருணம்னா ரெட்டுன்னு அர்த்தம். கோவப்பட்ட இந்த குழந்தை அம்மாவுக்கே ஒரு சாபம் கொடுக்கறது. யோகமேவம் கிருத்தோமாதஸ்வயா லோகபரீதயா ஷரீரேணா சமக்ரோத்ய தஸ்மாத் தாசி பவிஷ்யசி சொல்லுறது. அம்மா, உன் பொறாமையினாலும் உன்னுடைய பொறுமையில்லாத்தனத்தினாலும் நான் வாழ்க்கை முழுக்க கால் இல்லாமல் தவிக்க வேண்டியிருக்கு. அதனால நான் உன்னை சாபம் விடுற, நீ தாசி ஆயிடுவ. ஆனால் இந்த 2வது முட்டையை ஒடிக்காம அதுலேருந்து வரக்கூடிய குழந்தை அதை வளர விட்டா அதுலேருந்து வரக்கூடிய குழந்தை உன் அடிமைத்தனத்துலேருந்து அந்த தாசியத்துலேருந்து விடுவிக்கும்னு சொல்லி இந்த அருணன் இந்த குழந்தை ஆகாச மார்க்கமாக பறந்து போய் சூரியதேவனுக்கு சாரதி ஆயிடுறது. அதனால்தான் காத்தால வேளையில் சூரியன் உதிக்கும் போது நம்ம அருணோதயம்னு சொல்கிறோம். ஏன்னா சூரியன் ரதத்தில் போகும்போது ரத்தியான சூரியனை பார்க்கறதுக்கு முன் சாரதியான அருணனை பார்க்குறோம். இப்போ இந்த சாபத்தெல்லாம் வாங்கி வினத்தை கொஞ்சம் பயம் வந்துடுது. 2வது முட்டையை ஜாக்கிரதையாக வளர்க்குறா. அது குழந்தை நன்னா வரணுமேங்கிற எண்ணத்தோட. இப்போ ஒரு நாள் கத்ரு வினத்தாவும் ஒரு தடாகத்துக்கு போறா. இந்த தடாகத்தில் அதுக்கு மேலே ஆகாச மார்க்கமாக ஒரு ரொம்ப அழகான வெள்ளை குதிரை தேவலோகத்திலேருந்து பறக்கிறது. உச்சைஸ்ரவஸ்னு பேர். சமுத்திரத்தை கடையும் போது வந்த பல்வேறு ரத்னங்களில் இந்த குதிரையும் ஒன்று. இந்த குதிரையை பார்த்து அதோட அழகால ஆச்சரியப்பட்ட வினதா சொல்றா, சாதாரணமாக சொல்றா, பா என்ன அழகு, என்ன கலர், என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஷேட் ஆஃப் ஒயிட் பாத்தியா கத்ருன்னு ஒரு சாதாரணமாக கேட்குறா. கத்ருக்கு ஒரு சதித்திட்டமான எண்ணம் வருது. அவ சொல்றா வினதாட்ட, என்ன வினதா ஆச்சு உனக்கு? என்ன கேட்ராக்ட் ப்ராப்ளமா? அது வெள்ளையாவா தெரியுது உனக்கு? வால் கருப்பா தெரியல அப்படின்னு கேட்குறா. வினதா வாஸ் பிரிட்டி ஷுர் ஷி ஹட் சீன் அ ஒயிட் ஹார்ஸ். அதனால ஒரு ஆர்குமெண்ட் ஆகி அப்போ கத்ருவும் ஒரு பெட்டு கொடுக்குறா. கடைசியில் நாளைக்கு காத்தால இதே சமயத்துக்கு இதே இடத்துக்கு வந்து பார்ப்போம். குதிரை முழு வெள்ளையா இருந்தா நான் உனக்கு தாசி ஆயிடுவேன். வெள்ளை ஆனால் கருப்பு வாளோடு இருந்தா நீ எனக்கு தாசி ஆயிடுவ. சரியான்னு கேட்குறா. வினதாவும் ஓகே டீன்னு ஒத்துக்கிறான். எதுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கான்னு நீங்களே பாருங்க. இப்போ மீன்வயல் கத்ரு தன்னுடைய குழந்தைகளான இந்த பாம்புகள்கிட்ட போய் சொல்றா, நாளைக்கு காத்தால அந்த உச்சைஸ்ரவஸ் குதிரை மேலே ஆகாசத்தில் பறக்கும்போது நீங்கள் எல்லாம் அந்த குதிரையோட வாலை சுற்றி சுருண்டுக்கணும். சுருண்டு அதை கருப்பாக தெரிய வைக்கணும். ஏன்னா அந்த பாம்புகளே கருப்புன்னு பார்த்தோம்ல. இப்போ சில பாம்புகள் வந்து இல்லைம்மா, நாங்கள் இந்த மாதிரி தப்பான காரியத்துலலாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறது. கத்ருக்கு கோவம் வருது, என்ன என் பேச்சை மீறுவேளான்னு. அந்த கோவத்தில் இவோ குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்குறா. அங்கே அருணன் குழந்தை அம்மாவுக்கு சாபம் கொடுக்கறது. இங்கே அம்மா வினதா குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்குறா. சொல்கிறா, சர்ப்பசத்ரே வர்த்தமானே பாவகோ வ பிரதக்ஷதி ஜனமேஜயஸ்ய ராஜர்ஷே பாண்டவேயஸ்ய தீமதா. ஃப்யூச்சரில் பாண்டவ குலத்தில் வரக்கூடிய ஒரு ராஜா ஜனமேஜயன்னு பேர். அந்த ஜனமேஜயன் சர்ப்பசத்திரம் சர்ப்ப யாகம்னு ஒரு யாகம் பண்ண போகிறான். அந்த யாகத்தில் அக்னி உங்கள் எல்லாருமே சாப்பிட்டு நீங்கள் செத்து போயிடுவேன்னு அம்மாவே குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்குறதா. இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த நாகங்களுக்கு பாம்புகள் வந்து அந்த குதிரையோட வாலை சுற்றி சுருண்டுக்கிறா. அடுத்த நாள் காத்தால வினதாவும் கத்ரும் இந்த தட்டாக்கத்துக்கு திருப்பி போகிறா.
போய் பார்க்கும்போது அந்த குதிரையோட வால் கருப்பா தெரியுது. ஏன்னா பாம்புகள்லாம் சுத்தின்னு இருக்கு, காயில் பண்ணிருக்குல்ல. இதனால இந்த வேற வழி இல்லாம இந்த சேலஞ்ச் படி வினதா கத்ருக்கு தாசி ஆயிடுறா. இப்போ எத்தனையோ வருஷங்கள் அந்த 2வது முட்டை ஒடிஞ்சு குழந்தை வரத்துக்கு காத்துட்டு கத்ருவும் வினதாவும் கத்ருக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்றா. ஒரு நாள் அந்த முட்டை ஒடிஞ்சு அதுலேருந்து ஒரு ரொம்ப அழகான பறவை வெளில வருது. பியூட்டிஃபுல்லான ஃபெதர்ஸ் அந்த பறவைக்கு. பெருசா வளருது, ஒரு வேற ஸ்கேலுக்கே வளருது. ஒரு அளவில்லாத அப்படி ஒரு அபரிமிதமான தேஜஸோட பிரகாசிக்கிறது. என்ன தேஜஸ்னா உலகமெல்லாம் கொதிச்சு போறது. கொதிச்சு போன தேவர்கள் இந்த குழந்தைய ஸ்துதி பண்றா, பிரார்த்தனை பண்றா தான் தேஜஸை குறைச்சிக்கிறதுக்கு. பிரார்த்தனை பண்ணப்பட்ட இந்த குழந்தையும் இவ கேட்கிறாளேன்னு தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய தேஜஸையும் தன்னுடைய அளவை இந்த 3த்தையுமே குறைச்சிருந்து ஒரு சாதாரண பறவையா மாறுறது. இந்த குழந்தை தான் கருடன். இப்போ நம்ம எல்லாருமே குழந்தைகளா இருக்கும்போது சாமானை ஒடிச்சு கிடிச்சு தூக்கி போட்டு பயங்கரமா ரகலை பண்ணியிருக்கோம். கருடனும் அதையே பண்ணது. எக்ஸெப்ட் அவர் ஒரு வேற ஸ்கேல்ல பண்ணது. அவர் குழந்தைய என்ன பண்ணது சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல வர்ணிக்கிறார். க்ஷுண்ண க்ஷோணி தராணி க்ஷுபித சதுர கூபார திம்யத்கருந்தி திருட்யத்தாராசராணி ஸ்தபுட்டித விபுதஸ்தானகானி க்ஷிபேயுஹு பாதாள பிரம்ம சௌதாவதி விஹிதமுதாவர்த்தனான்யஸ்மதார்த்திம் பிரம்மாண்டஸ்யாந்தராளே பிருஹதி ககபதேரர்பக கிரீடிதானே. அதாவது கருடன் பிரம்மலோகத்திலேருந்து பாதாளம் வரை ஜுர்ருன்னு பறக்கிற அந்த வேகத்துல அந்த ஃபோர்ஸ்ல மலைகள் எல்லாம் துண்டு துண்டா உடைஞ்சிரும். சமுத்திரங்கள் அஜிடேட் ஆகி பீரிட்டு ஓடும். நட்சத்திரங்கள்லாம் நொறுங்கி போயிடும். தேவர்களோட மாளிகைகள் ஆடும். இந்த ஒரு வேற ஸ்கேல்ல பண்ண கருடனோட பாலலீலைகள் நம்ம கஷ்டத்தையும் போக்கட்டும்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றார். ஒரு நாள் கத்ருக்கு ரமணீயக துவீபம்னு ஒரு ஐலண்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அந்த ரமணீயகத்துக்கு போறதுக்கு சமுத்திரத்தை தாண்ட வேண்டியது. இப்போ வினதாங்கிற தாசி இருக்கிறதுனால கத்ரு சொல்றா, வினதா நீ என்னை முதுகுல தூக்கிண்டு சமுத்திரத்தை நீஞ்சு, ஓம் பிள்ளையான கருடன் என் குழந்தைகளான பாம்புகளை தூக்கிண்டு பறக்கட்டோன்னு சொல்றான். வினதாக்கு வேற வழி இல்லை, ஒத்துக்கிறா. வினதா கத்ருவை முதுகுல தூக்கிண்டு நீஞ்சரா. கருடன் அவர் பெரிய உடம்புல இந்த குட்டி குட்டி குட்டியா இந்த பாம்புகள்லாம் தொத்தின்னு இருக்கு. ஸோ கருடன் பறக்கிறார். பறக்கும்போது வேணுன்ட்டே சூரியன் கிட்டையா பறக்கிறது. அந்த சூரியன் ஒளியால கொதிக்கப்பட்ட இந்த பாம்புகள் ஆணி கதறது. இவ கத்தலை கேட்ட கத்ரு உடனே இந்திரன் பிரார்த்தனை பண்ணி இந்திரன் அங்க மழையா பெய்யற. மழையை பெஞ்சு இடம்லாம் கூலாருது. இப்போ அவ அம்மா அடிமைத்தனத்துல இருந்ததுனால கருடனுக்கு வேற வழி இல்லாம அவருக்கும் தாசனா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. ஒரு நாள் அவ அம்மா வினதாட்ட போய் கேட்கிற, அம்மா நான் குழந்தையா இருந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்து நீ எதுக்குமா கத்ருவாத்துக்கு போய் அவளுக்கு துணி துவைச்சு பாத்திரம் தேய்ச்சி காலை பிடிச்சி பெருக்கி துடைச்சு அவளுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் நீ பண்றியே, அவ எதுக்குமா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா? நம்ம எதுக்குமா அவ என்ன சொன்னாலும் பண்ண வேண்டியிருக்கு, ஆனா அவ நம்ம சொல்றதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறா? நம்ம எதுக்கு அவளுக்கு அடிமையா இருக்கோம், எதுக்கு இந்த நிலைமையில வந்திருக்கோம்னு கருடன் கேட்கிறார். அதுக்கு வினதா முழு கதையும் சொல்லிட்டு வரா. அப்போ அந்த கதையை கேட்ட கருடன் அவர் கொஞ்சம் தீர்மானமா இருக்கு. நான் என்னையும் எங்க அம்மாவையும் தாசியத்தையும் விடுவிப்பேன்னு தீர்மானமா இருக்கு. அந்த தீர்மானத்துல பாம்புகள்கிட்ட போய் கேட்கிற, நான் என்ன பண்ணா இல்ல என்ன கொண்டு வந்தா நீங்க எங்க 2 பேரை தாசியத்திலேருந்து விடுவிப்பேன்னு கேட்கிற. பாம்புக்கள் கொஞ்ச நேரம் ஒன்றுத்துக்கு ஒன்று பேசிண்டு ஒரு கன்சென்சஸ்க்கு வந்தது கழிச்சு அவ சொல்றா, அமிர்தத்தை ஸ்வர்க்கத்திலேருந்து கொண்டா. எதுக்கு அமிர்தம் கேட்டா? 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, சப்போஸ் கருடன் ஸ்வர்க்கத்துக்கு போய் சக்சஸ்ஃபுல்லாக அமிர்தத்தை கொண்டு வந்துட்டா, இந்த பாம்புக்கள் அமிர்தத்தை குடிச்சு இவா பலம் ஜாஸ்தியாகி கருடனால இவாளை ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் கருடன் அமிர்தத்தை கொண்டு வரலேன்னா இன்னும் அவர் அடிமையாக தானே இருப்பார். ஸோ 2 விதமாக பார்த்தாலும் பாம்புகளுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் சுச்சுவேஷன் தான். அதனால அமிர்தம்னு கேட்குறா. 2வது காரணம் என்னன்னா, கருடனோட அதுல்யமான இந்த வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து ஒரு அடைய முடியாத பொருள், அமிர்தத்தை போல ஒரு அடைய முடியாத பொருளை அவரை எப்படி கொண்டு வரன்னு பார்க்கலான்னு அவரோட வீரியத்துக்கு ஒரு பரீட்சை கொடுக்குற மாதிரி இவ கேட்குறா. கருடனும் சரின்னு ஒத்துக்கிறார். அம்மா வினதாட்ட போய் சொல்றார், அம்மா நம்ம 2 பேரையும் தாசியத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் ஸ்வர்க்கத்துக்கு போய் அமிர்தத்தை இந்த பாம்புகளுக்கு கொண்டு வர போனேன். எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா,
சாப்பிட ஏதாவது வழியில இருக்கான்னு சொல்லேன்னு கேட்கிறாரு. வினதா சொல்றா, கருடா நீ போற வழியில சமுத்திரத்தை நிறைய தாண்ட வேண்டியிருக்கும். சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு ஐலண்ட் இருக்கு. அந்த ஐலண்டே ஒரு வேட்டு வெச்சேரி. அங்க முழுக்க வேடுவர்கள் தான் இருக்கா. இந்த வேடுவர்களுக்கு நிஷாதாள்னு பேரு. நிஷாதாள் என்ன தெரியுமா பண்றா, போற வர வாழெல்லாம் எடுத்து தின்னுடுறா. அவ கேனிபல்ஸ். இவ்வளோ ஹிம்சை பண்றதுனால அந்த நிஷாதாள் எடுத்து நீ கொத்து கொத்தா சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான். ஆனா தப்பி தவறி கூட ஒரு பிராமணன், ஒரு வேதம் படிச்சவரை சாப்பிடாத. கருடன் கேட்கறது, என்னம்மா இது, நாங்க போய் அவளை மாஸ்கேல ஆயிரக்கணக்காக சாப்பிடும்போது நான் கருகப்பில் பொறுக்கிற மாதிரி பிராமணனா இல்லையான்னு நான் பார்க்க முடியுமான்னு கேட்கறது. அப்போ வினதா சொல்றா, நீ யாரை சாப்பிட்டு உன் தொண்டை அவ தபசக்தினால எரியறதோ அவர் தான் வேதம் படிச்ச பிராமணன் தெரிஞ்சுப்போ சொல்லணும் ஒத்துக்கிறார். இப்போ நம்ம இங்கேருந்து கட் பண்ணி ராமாயணத்துக்கு போறோம். ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அதனால அவ அம்மாவான கௌசல்யா தேவிட்ட போய் அனுமதி கேட்கலாமேன்னு போறது. போய் எல்லாத்தையும் சொல்றார். அப்போ கௌசல்யா முதல்ல கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருக்கா. அதுக்கப்புறம் ராமர் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்கிறா. ஒத்துண்டதுக்கு பிறகு ராமருக்கு நிறைய அனுகிரகம் பண்றா. அந்த அனுகிரகம் பண்ற வரிசையில ஒரு ஸ்லோகம் வருது ராமாயணத்துல, என்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். எந்த அனுகிரகம், எந்த மங்களாசாசனம் வினதா கருடனுக்கு அமிர்தத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி பண்ணாலோ அந்த அனுகிரகம் நானும் உனக்கு பண்றேன்னு ராமட்ட சொல்றான். சரி, வினதா என்ன அனுகிரகம் பண்றா? இதுக்கு நம்ம கட் பண்ணி திருப்பி மகாபாரதத்துக்கு போவோம். வினதா ரொம்ப அழகான அனுகிரகம் பண்றா கருடனுக்கு. நம்ம புராணங்களே பார்த்தா இது திஸ் இஸ் யூனிக். இந்த அனுகிரகம் என்ன பண்றான்னு சொல்றது, பக்ஷௌதே மாருத பாது சந்திர சூரிய உச்ச பிருஷ்டதா சிரஸ்ச பாது வன்ஹிஸ்தே வசவஸ் சர்வதஸ்தனும் அஹம் சதே சதா புத்திர சாந்தி ஸ்வஸ்தி பராயண இஹாசீனா பவிஷ்யாமி ஸ்வஸ்திகாரே ரதா சதா அரிஷ்டம் பிரஜபந்தானம் புத்திர காரியார்த்த சித்தையே. கருடா, உன் 2 ரெக்கைகளை வாயு காக்கட்டும், உன் முதுகை சந்திரனும் சூரியனும் காக்கட்டும், உன் முகத்தை அக்னி காக்கட்டும், உன் முழு உடம்பையும் 8 வசுக்கள் காக்கட்டும். கருடா, நீ போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா திருப்பி வரணுமேனு பிரார்த்தனை பண்ணிண்டு காத்துண்டு நான் இங்கே உட்கார்றேன். போ, உன் சத்ருக்களெல்லாம் பங்கம் பண்ணு, அமிர்தத்தை கொண்டா, கோ அண்ட் ரிட்டர்ன் சக்சஸ்ஃபுல்லின்னு ஆசையா வினதா அனுகிரகம் பண்றான். இந்த அனுகிரகம் பண்ண வினதா தேவியை இன்னைக்கும் நம்ம எங்கேயாவது பார்க்கலாமான்னு பார்த்தா மன்னார்குடி க்ஷேத்திரத்துல தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற துவஜஸ்தம்பத்துக்கு கீழே வினதா தேவிக்கு ஒரு சின்ன பிரதிமை இருக்கு. இங்க வினதா தேவியை பார்க்கலாம். இந்த வினதா தேவியை பத்தி சுவாமி தேசிகன் ஒரே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். आहर्तारं सुधाया दुरधिगममहाचक्र दुर्गस्थितायाः जेतारं वज्रपाणे सहव्यबुधगणैराहवे बाहुवेगात् विष्णौ सम्प्रीयमाणे वरविनिमयतो विश्वविख्यातकीर्तिं देवं यासूतसासौ दिशतु भगवती शर्म दाक्षायणीनः. தட்சணுக்கு மகளான இந்த வினத்தை அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களை பண்ண கருடனை இன்றெடுத்த தாயார் வினத்தை நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் பிரார்த்தனை பண்றது. இந்த வினதா தேவிக்கும் தன்னுடைய மகனான கருடனுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு பல்லாண்டு பாடி அடியன் முடிச்சுக்கிறேன். அடியனுடைய சகபாட்டியான ஸ்ரீ ரோஷன் இங்கே தொடங்குவார். நமஸ்காரம்.